அதாவது வாழ்க்கையில் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நினச்சிட்ருப்போம், ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் வந்து பார்த்தோன்னா சப்பமேட்ட சால்ட் வாட்டராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பன்னீர் செய்கிறது. ஸோ நம்ம தேவையில்லாமல் கடையில் போய் வாங்கி வாங்கி நம்மளுக்கு அது தோணவே தோணாது, இது நம்ம வீட்டில் செய்வோம். எனக்குலாம் பன்னீர் வந்து வீட்டில் செய்ய முடியுமான்னு கூட எனக்கு தெரியாது. நான் வந்து அதை ட்ரை பண்ணதும் இல்லை, நெட்டில் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்ததும் கிடையாது. ஒரு வேளை சர்ச் பண்ணி பார்த்துருந்தா என்னென்னு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே, நம்ம வீட்டில் வந்து ஃபோர்ஸ் பண்ணதுனால என்ன ஒரு 100 கிராமே இவ்வளோ விலை விற்கிது, கொஞ்சம் நீ இது பால் வாங்கி தான் ட்ரை பண்ணி பாரேன் அப்படின்னு சொன்னதுனால நாம்ளும் கிளம்பிட்டோம். கிளம்பி அதுக்கப்புறம் பார்த்தப்போ தான் தெரிஞ்சது, என்னடா இவ்வளோ சிம்பிளாக இருக்குச்சா, இதையே நம்ம போய் கடையில் வாங்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கில்ட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து ஓகே, எனக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லாதனால இருக்கிறத வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். அதுதான் என்னோட ஒரு இது. ஸோ அதுக்காக அந்த பொருள் வாங்குறது இந்த பொருள் வாங்குறது இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம எப்படி சிம்பிளாக நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட பாலிசி. இந்த தண்ணி வேறு நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணலான்னு வேறு சொல்கிறாங்க. ஃபைனலாக வந்து ஒரு மணி நேரம் வச்சதில் ஓகே சூப்பராகவே வந்திருக்கு. பன்னீரும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாம் கடையில் வாங்குகிற பன்னீர்லாம் எந்த அளவுக்கு, அப்போ தான் யூடியூப்பில் பார்க்க தான் கேள்விப்பட்டேன், கெட்டுப்போன பாலையே மறுபடியும் வந்து கெட்டுப்போக வச்சுலாம் பன்னீர் செஞ்செல்லாம் நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுப்பாங்களாமா. அது தெரியல எனக்கு கரெக்டாக, பட் ஒரு வேளை தெரியல. பட் ஆனால் நம்ம கண்ணு முன்னாடியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பாலை வச்சு பன்னீர் செய்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயமா தெரிஞ்சுது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி பன்னீர் கடையில் தான் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டைம். நன்றி.